செய்திகளை இனி விரிவாக காண்போம். மதுரையில் டங்ஸ்டன் எடுக்க தமிழக அரசு அனுமதிக்காது என சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து கிராமங்களில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் குமரேசன் இணைகிறார். குமரேசன், விவரங்கள் என்ன? அதாவது பத்மநாதன், மதுரை மாவட்டம் மேலூர் அருகே தமிழகத்தின் முதல் பாதுகாக்கப்பட்ட பள்ளிகள் தளமாக அறிவிக்கப்பட்ட அஸ்தாவடி பகுதியில் ஜங்ஷன் கனிம சுரங்கம் அமைப்பதற்கு மத்திய அரசு வேதாந்தா துணை நிறுவனமான ஜிங் நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கியதை எதிர்த்து பொதுமக்கள், விவசாயிகள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தன. மேலும் மத்திய அரசு வழங்கிய அனுமதியை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். தமிழகத்தில் அரசு அல்தாப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் டங்ஷன் எடுக்க அனுமதி வழங்கக்கூடாது. இது தொடர்ந்தால் தமிழக அரசு சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று முல்லை பெரியார் பாசன பகுதிகளில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று பல்வேறு வரலாறு சின்னங்கள் உள்ள மதுரை மாவட்டத்தில் பாதுகாக்கப்பட்ட தமிழ் பண்பாடு தொல்லியல் மண்டலமாக அறிவிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்திய மக்கள் அன்று நடைபெற்றுள்ள கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன. இந்நிலையில் மக்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டு தமிழகத்தின் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மண்டலத்தின் டங்ஷன் எடுக்க தமிழக அரசு அனுமதி வழங்காது என்றும் இது தொடர்பாக சட்டமன்றத்தில் சிறப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து இந்நிலையில் இன்று நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தில் அமைச்சர் துரைமுருகன் இத்திட்டத்திற்கு எதிராக தனி தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்ற நிலையிலும் சட்டமன்றம் அதனை அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஆதரவு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் டங்ஷன் எடுக்க அனுமதிக்கப்பட்டால் தமிழக முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வேன் என்று தமிழக மு.க. ஸ்டாலின் முதல்வர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து டங்ஷன் கனிம சுரங்கம் அமைப்பதற்கு எதிராக சட்டமன்றத்தில் ஒருமனதாக தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து டங்ஷனுக்கு எதிராக 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஒன்றிணைந்து போராட்டத்தில் நடத்தி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து இன்று நடைபெற்றுள்ள வல்லாரப்பட்டி வெள்ளிமலையாண்டி கோவில் முன்பு பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவ்வப்போது தீர்மானத்தில் தற்போது சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய தமிழக முதல்வருக்கு மு.க. ஸ்டாலின் மற்றும் ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து தரப்பினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். இதன் மூலம் தங்கள் வாழ்வாதாரம் பெருமளவு பாதுகாக்கப்பட்டதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்து வருகின்றனர். பத்மநாதன், அரிட்டாப்பட்டி கிராம மக்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். காட்சிகளோடு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி குமரேசன்.